Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் டாக்ஸி பிராங்க் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு தான் ஒரு ரியாக்ஷனை போட போறோம். அதாவது இது வந்து மென்டல் பிராங்க். இல்ல இல்ல நான் லூஸ் இல்ல மென்டல் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ மென்டல் பிராங்க் அதான் பார்க்க போறோம். ஒரு அங்கிள் வந்து சிக்கிட்டாரு. ஆமா, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், 7 minutes வீடியோ தான். ஒருவேளை அங்கிள் இடையில பதவிட்டாரோ தெரியல, அதனால பாதியிலே நிப்பாட்டிட்டாரா அது தெரியல. 7 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. யாரையா கூட்டிட்டு வராரு. நிசாரி வர்ற பேரு. எடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் விசாரிச்சுட்டு வண்டி ஆட்டம். இதாவது மற்றவங்கள்ட்டாவது ஏறணும்னு டீசெண்டா எல்லாம் பேசி ஊரு எங்க போறீங்க அப்படியா ஆக்சன் அப்புறம் தான் ஏறணும்னு அங்க போகணும் வா ஏத்திட்டீங்க. இவர் பாக்குறாரு, என்னப்பா பண்ற எனக்கு பதில் எப்படி இருக்கும். இப்போ நம்ம டாக்ஸி புக் பண்றோம்ல, ஒரு 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 சைனீஸ் அங்கிள் வர்றாரு, வந்து நம்மளும் உள்ளுக்கு ஏறிட்டோம், ஃபேமிலியா ஏறிட்டோம். அவரு அப்படி ஓட்டுனா நமக்கு பயம் வருமா இல்லையா? இப்பதானே ஏறினீங்க, இருங்க அந்த வண்டியில் ஏறிடுமா? இடிக்கிட்டு மாவனா நீ வா, நம்ம போலாம். அமெரிக்கா போலாமா? நிறுத்துங்க, வண்டி ஒரு வாரம் எடுத்துங்க. நிறுத்த சொல்றேன். இப்ப பாரு, அப்படி பறக்கணும் பாரு. நீ எட்டாவது போனால கெச்சு பிடிக்கிற எட்டாவது போட இறங்குறடா வந்துருச்சு. போய் சொல்லாத அடிச்சிருவேன். இதுல மட்டும் தெளிவா இருக்கானே ஐயா. என் தம்பி எனக்கு திட்டு வேணும். என் தம்பி நிறுத்தியாச்சு வண்டிய. என் தம்பி எனக்கு வேணும். என் தம்பி கண்டுபிடிச்சு கூட தம்பி கண்டுபிடிச்சு கூட
காணவில்லை. அதெல்லாம் தெளிவா எழுதிருக்காரு. அங்க பாரு, மூதேவிபுரம் புரசமா என்ன மூதேவிபுரம், பெயர் டிட்டு, வயது 144. அது கூட பரவாயில்ல, அவர் காலில் செருப்பு போட்டிருக்காருன்னு எழுதியிருக்கு பாரு. 2 கால்லையும் செருப்பு செருப்புன்னு எழுதியிருக்காரு. அந்த கையில ஏதோ வச்சிருக்காரு, பூ வச்சிருக்காரு பாரு. மூதேவிபுரம் காணவில்லை. எதுக்குங்க கண்ணீர் ஊத்துற மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் மாதிரி அடிச்சிருக்கீங்க? இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடிச்சு தரேன். அது ஒரு ஓரமா போய் நிறுத்துங்க. நான் அங்கதான் இருக்கிறாப்புல போயிட்டு வந்துடுறேன். அங்கதான் இருக்கு. இவர் அவர் மாதிரியே அந்த வழிக்கு வராரு. நீ தம்பிட்ட கூட்டு போறவா? தம்பி எனக்கு வேணும். இட்டு போறப்பா. ஐயோ பயமாக்குது. அவர்களும் பேசிக்கிற. ஐயோ பயமா வர இருக்கே கிட்டு. அவரு எனக்கு எதுவும் பயம் இல்லப்பா. காலில் செருப்பு போட்டிருக்கான்னு எழுதி கட்டின பத்தியா? அங்கதான் எனக்கு கொஞ்சம் டர்ரா இருக்கு. இங்கே இருங்க, நான் போயிட்டு எனக்கு பயமாகுதா? தம்பி திட்டு இதுல இவர் இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவருங்கிறதுனால சண்டையும் போட முடியாது. இப்படிதான் பேசணும். என்ன கோபம் வந்தாலும் சண்டை போட முடியாது. இப்ப பிராங்க்னு சொன்னதுக்கு அப்புறம் மேபி சண்டை போட்டா போடலாம். ஐயா யார பிராங்க் பண்றாரு தெரியல. உங்க பெர்ஃபார்மன்ஸ் இறங்குது. இவர் வந்து ஐயோ பயமாக்குதா இங்க இறங்கி இங்க கூடிட்டு இருக்கு. கூட்டம் எல்லாம் கடிப்பாங்க. சந்தெல்லாம் கிடையாது. இது சும்மா இது பொம்மை. இது என்ன நினைச்சீங்க? எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு தான். எனக்கு கார்ல ஏறணும் அப்படின்னு பயம் வந்துச்சு எனக்கு. சும்மா விளையாட்டு. இது வந்து யூடியூப் பிராங்க். இது தெரியாத உள்ள ஏறி வரக்கூடாது இந்த மாதிரிலாம். சரிங்களா? சும்மா ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு எடுத்தான். முன்னாடி கேமரா வச்சிருக்கீங்க பாருங்க, தெரியுதுங்களா? கேமரா இது ஒரு விழிப்புணர்வு. இது சரிங்களா? ஏறிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? இந்த சந்தில இருக்கான் போய் கூட்டு வரீங்களாப்பா? சரி ரைட்டு. உங்க வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாமா? மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சம்பவம் தானே உங்களுக்கு? லைக் பண்ணுங்க,
சொல்லுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்றோம், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஐயா. அவருக்கு இவர் மேல இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா கேமராவே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓடிடுவோம் பண்ணிட்டான். அது பண்றீங்களா? வீடியோ போட்டுக்கட்டுமா? ஏன் இல்லைன்னா கடிப்பானோ? எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. அந்த வடிவேல் சாரோட ஒரு படத்துல ஒருத்தர் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாருல்ல, நான் திருந்திட்டேன், நான் பாருங்க முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டும் பின்னாடி சட்டை கிழிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஞாபகத்துல வந்து போகுமா இல்லையா? அவரு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவரு என்னை இறக்கி விட்டா போதும். இந்த சந்தில் இருக்கான், போய் கூப்பிட்டு வர்றீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, வீடியோ போட்டுங்க, உலக மக்கள் பார்ப்பாங்க, பார்த்தா பரவாயில்லப்பா, என்னை இறக்கி விட்டு விடுடி. ஆரம்பத்துல நம்மளா பேசிருந்தா அவருக்கு ஓகே. இன்னுமே அவரால் நம்ப முடியல. நல்லா இருக்கு, நைஸ். ஷார்ட்டா இருந்தாலும் நைஸா இருக்கு. எங்க பயத்துல அவர் அழ தொடங்கிட்டாரு தெரியும். அதான் கட் பண்ணி இடையில ஒரு கிளிப்பு கட் ஆகி தான் ஜம்ப் ஆச்சு. ஏன்னா அவர் டக்குன்னு மாறிட்டாரு. அவர் ஓவரா பயந்துட்டாரு போல இருக்கு. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.